மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி 9. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னாலே அதிசயம் அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நாள் பேசிட்டு இருக்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பேர் தெரியாத மரங்கள், பறவைகள், விலங்குகள் கூட நமக்கு எல்லாத்துடைய பேரும் தெரியும். ஆனால் பறவைகள், மரங்களோட பேர்லாம் நமக்கு நிறைய தெரியாது. வட்டக்கண்ணின்லாம் ஒரு பறவையோட பேர் நம்ம கேள்விப்பட்டோம், அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அழகான பேர்களோட பறவைகள், மரங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியாது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்கிறது இல்லை ஒரு சில வந்து வீடியோ காட்சிகளாக எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை பார்க்கறது மூலமாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். நிறைய வனவிலங்கு சரணாலைகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்து நம்ம வந்து முக்கியமாக சத்தியமங்கலம் வனவிலங்கு உய்வகம் மற்றும் புலிகள் காப்பகத்தை பற்றி தான் பேச போகிறோம். சத்தியமங்கலம் அப்படின்னாலே நமக்கு பெரிய காடு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நிச்சயமாக அந்த சந்தன கடத்தல் விஷயம் ஞாபகத்துக்கு வரும், வீரப்பன் ஞாபகத்துக்கு வருவார். அப்போ சத்தியமங்கலம்னு சொன்னாலே அடர்ந்த காடுகள், நிறைய மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு காடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியாவின் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் உள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் மற்றும் புலிகள் காப்பகம்னா இதுதான். பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னாலே மனிதர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மனிதர்கள் உள்ள போகாதபடி ரொம்ப அடர்ந்த காடுகளாக இருக்கனால வனத்துறை வந்து இதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் தாலுகா மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுகாவில் அமைஞ்சிருக்கு. இந்த சரணாலயத்தில் வந்து புதற்காடு, வறண்ட இலையுதிர்காடு, காவிரி கரையோர நீர் மத்தி நிறைந்த ஆற்றோர காடு போன்ற காட்டு வகைகளை கொண்டது இந்த காடு. இந்த பகுதி 5 வகையான காடுகள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்ட, அதுவும் இல்லாமல் அச்சுறுத்தக்கூடிய விலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனாலையும் நம்ம உள்ள போய் பார்க்கறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. இங்கு வந்து நரையணில், யானை, சிறுத்தை, ஆற்று நீர் நாய், செம்புள்ளி பூனை, அலுங்கு, கடமான், காட்டெருமை, சென்னாய், கரடி உள்ளிட்ட 35 வகை பாலூட்டிகளும் 25க்கு மேற்பட்ட புலிகளும் இங்க இருக்கிறதா கணக்கெடுப்புகள் தெரிவிக்கின்றன. பறவைகள் பார்த்தீங்கன்னா 241 வகை பறவைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல மீன்பிடி கழுகு, மஞ்சள் திருடி கழுகு. மஞ்சள் திருடி கழுகுன்னு அவரோட மஞ்சள் திருடி சாப்பிடுமா, இல்ல இந்த கழுகு மஞ்சள் கலர்ல இருக்குமா? எனக்கு உங்களை மாதிரி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி பறவைகள் வந்து அதிகமா இருக்கு. 150க்கும் மேற்பட்ட வகைகள் வண்ணத்து பூச்சிகள் இங்க இருக்கதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி 8000 யானைகள் இங்க இருக்கலாம்ன்ற ஒரு உத்தேசமான கணக்கெடுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில வந்து இந்த யானைகளுடைய பெருக்கம் அதிகமா இருந்தாலும் புலிகளை வந்து நம்ம கண்டிப்பா பாதுகாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே வேகமா அழியக்கூடிய பறவை இனம்னா எருவை கழுகுகள்னு சொல்றாங்க. இந்த வகை கழுகுகளும் இங்க அதிகமா இருக்கு. அதை வந்து ஒரு 4 வகையான பறவைகள் இருக்கு அந்த எருவை கழுகுகளை, அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. அரிய வகை 4 கொம்பு மான்களும் இந்த வனப்பகுதியில் அதிகமா இருக்கு. தரைக்கரடின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய உயிரினம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்கிறது சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட நீலகிரி உயிர்கோளத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதி இருக்குது. இங்க நிறைய கிராமங்களும் இருக்கு. ஒரு குடும்பங்கள் அதிகமாக வசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. விவசாயம், தேன் சேகரித்தல், அப்புறம் வனப்பொருட்களை எல்லாம் சேகரிக்கிறது, கிழங்குகள் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வியாபாரம் பண்ணி சாப்பிடக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய மனிதர்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கன்னிமரானா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கன்னிமரா அப்படின்னு சொன்னாலே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நூலகம் ஞாபகத்துக்கு வரும். கன்னிமரா நூலகத்தில் வந்து நான் உறுப்பினராக இருக்கேன், அங்கே புத்தகங்கள் எடுத்து படிப்பேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய பெருமையாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கன்னிமராவில் வந்து ஏறக்குறைய ஒரு ஆயிரக்கணக்கான 1000க்கும் மேற்பட்ட நிறைய வகை புத்தகங்கள்லாம் இருக்கும். அங்கே உள்ளே போயாச்சுன்னா வெளியில் வரத்துக்கு மனசே வராது, அவ்வளவு தேடி தேடி படிக்கலான்னு சொல்லி இந்த புத்தக விரும்பிகள்லாம் சொல்லுவாங்க. அப்படி கன்னிமரானா ஞாபகத்துக்கு வர்றது கன்னிமரா லைப்ரரி. ஆனால் கன்னிமரா அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்துக்கு பேர் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தேக்கு மரத்துக்கு கன்னிமரான்னு பேர் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். அதை பத்தி இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போறேன். மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பரம்பிக்குளம் வனவிலங்கு சரணாலயத்துல, பரம்பிக்குளம் புலிகள் காப்பகத்துல இந்த தேக்கு மரம் இருக்கு. இந்த மரம் தூணக்கடவுல இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்றாங்க. இயற்கையா வளர்ந்த மரம். இந்த மரத்தோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 450 வருஷம் சொல்றாங்க. அதுக்கு அதிகமாகவும் இருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க. இந்த மரம் வந்து ரொம்ப 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 பழமையான மரம். இதனுடைய சுற்றளவு 715 சென்டிமீட்டர், அதாவது 7.15 மீட்டர். இதனோட உயரம் 48.5 மீட்டர். அப்பா, இந்த சுற்றளவு யோசிச்சிங்கன்னா 3-4 பேர் சேர்ந்து பிடிச்சா கூட பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மிக பிரம்மாண்டமா வானுயர வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த கன்னிமரா தேக்கு மரத்தை வந்து மகா விருஷ புரஸ்கார் திட்டத்தின் கீழ் ரொம்ப ரொம்ப விருப்பத்தோட இது வந்து எந்த வகையிலும் வீழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி அரசு வந்து பாதுகாத்துட்டு வராங்க. உள்ளூர் பழங்குடி மக்களுடைய நம்பிக்கையின்படி என்னன்னு
பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கும் போது இது வெட்டுப்பட்ட பகுதியிலிருந்து குருதி வெளியேறிதாகவும், அதாவது ரத்தம் வந்ததாகவும், அதிலிருந்து இந்த மரத்தை வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த பரம்பிக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வந்து அதுக்கு கன்னி மரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இதுதான் வந்து கன்னிமரா அப்படின்னு சொல்லி பேர் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கன்னிமரா தேக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு தடவையாவது போய் பார்க்கணும் நமக்கு ஆசை இருக்கும். ஸோ பரம்பிக்குளம் போனீங்கன்னா கண்டிப்பா இது வனத்துறை அனுமதியோட போய் இந்த மரத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். ரைட்டு, இப்போ அடுத்து என்ன பேச போறோம்? பல்லுயிர் பெருக்கம். இந்த காடு நமக்கு எந்த அளவுக்கு பல்லுயிர் பெருக்கத்துக்கு பயன்படுது அப்படிங்கிறத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த எபிசோட்ல. மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.